46வது சங்கீதம் அல்ல 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். भजन संहिता 46 अध्याय उसके 10वें वचन को पढ़ेंगे. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா हालेलुया. இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருங்க என்று பார்க்கிறோம். इस वचन में हम पढ़ते तुम चुप हो जाओ. அப்படி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்க அறியுங்கள். तुम चुप हो जाओ और जान लो कि मैं ही परमेश्वर हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அமர்ந்திருக்கிறதுனா என்ன? और चुप रहना, शांत रहना मतलब क्या? அமர்ந்திருக்கிறதுனா என்ன? शांत रहना मतलब क्या है? ஜெபத்துல அமர்ந்திருக்கிறது. हम प्रार्थना में शांत रह सकते हैं இல்ல நம்ம சும்மா இருக்கிறது அமர்ந்திருக்கிறத போல நாம் பார்க்க முடியும். और बिना हम कुछ करते तो वो एक शांत रहने जैसा एक परिस्थिति ஒண்ணுமே है. செய்யாமல் அமைதியா இருக்கிறது அது அமர்ந்திருக்கிறது போல பார்க்க हम முடியும். अगर कुछ नहीं करते तो उसका मतलब है कि हम शांत है. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரம் அவரே நம்மள சொல்லுவார், நீங்க யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிற தேவன். कुछ समय परमेश्वर खुद हमसे कहता है कि तुम्हें युद्ध लड़ना है. அவர் சொல்லுவார், நீங்க போராடி அதுல ஒரு வெற்றியை காண வேண்டும். परमेश्वर कहेगा कि आपको उसमें लड़कर एक विजय प्राप्त करना है. அதே தேவன் சில நேரம் சொல்லுவார், நீ அமைதியாரு, நீ அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन दूसरी तरफ परमेश्वर कहेगा कि तुम शांत रहो और परमेश्वर मैं हूं तुम जान लो. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனத்துல, पहला शमूएल 30 अध्याय उसके 8वें वचन में, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதுல 8வது வசனம், पहला शमूएल 30 अध्याय उसके 8वें वचन में, இங்க அந்த சிக்லாக்ல தாவீது எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையா இருக்கிறது. जिकलाग में दाऊद ने सब कुछ खो दिया था. அவனோடு கூட அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் இருந்த எல்லா பொருள் எல்லாமே அவன் இழந்த ஒரு நிலைமையில और காணப்படுகிறார்கள். उसके साथ जो 600 लोग थे उन्होंने सब कुछ अपने चीजों को, अपने पत्नियों को, बच्चों को गवा दिया था. அமலேக்கியர் வந்து அவனுடைய எல்லா பிள்ளைகளும் மனைவியை எல்லாருமே கொண்டு போய் பிடித்து கொண்டு போனார்கள். और अमेलेकियों ने आकर उनके बच्चों को और सारे उनकी पत्नियों को लेकर बंधुआई में ले गए थे. அவன் தேவனிடத்தில் வந்து தாவீது கேட்கிறார், तो अब दाऊद परमेश्वर से कहता है, நான் அந்த அமலேக்கியரை பின்தொடர வேண்டுமா? वो परमेश्वर से पूछता है कि क्या मैं अब अमेलेकियों को पकड़ूं? அப்படி நான் பின்தொடரும் போது நான் அவங்களை பிடிக்க முடியுமா? நான் பிடிப்பேனா கேட்கிறார். वो पूछता है कि क्या मैं उनका पीछा करूं और मैं क्या उनको पकड़ पाऊंगा? தேவன் என்ன பதில் கொடுத்தார்? तब परमेश्वर ने क्या कहा? கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? परमेश्वर ने उसे देखकर क्या कहा? நீ பிடிப்பாய், நீ என்ன செய்வாய்? நீ பின்தொடரு, நீ பிடிப்பாய். परमेश्वर ने उसे कहा कि तू पीछा कर, कि निश्चय तू उसको पकड़ेगा. யாரை பின்தொடர சொல்கிறார்? किसे पीछा करने को परमेश्वर தாவீது कहता है? கர்த்தர் சொல்கிறார், நீ பின்தொடர வேண்டும். परमेश्वर कहता है दाऊद से कि तू पीछा कर நீ யுத்தம் செய்து நீ பிடிக்க வேண்டும். और तुझे लड़कर उन्हें प्राप्त, उन्हें विजय पाना है. ஹல்லேலூயா. हालेलुया. சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளை பலப்படுத்தி நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகளை அவர் சந்திக்க பலப்படுத்துகிற தேவன். कुछ समय परमेश्वर हमारे परिस्थिति में, हमारे परेशानी में परमेश्वर हमें बल देता है ताकि हम युद्ध को लड़ सके. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படிதான் இத்தனை நாட்களாய் கர்த்தர் என்னை வழி நடத்திருக்கிறார்? लोग कह सकते हैं अब तक परमेश्वर ने मुझे ऐसे ही चलाया है. பிரச்சனைகள் வரும்போது அவர் நம்மளை பலப்படுத்தி அதை சந்திக்கத்தக்க அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். सब समस्या हमारे जीवन में आती तो परमेश्वर हमें बल देता है ताकि हम उसका सामना कर पाए. 144வது சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது சொல்கிறார், भजन संहिता 144 का पहला वचन में दाऊद कहता है, 144வது சங்கீதம் 1வது வசனத்துல भजन संहिता 144 अध्याय का पहला वचन में கர்த்தர் என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करता என் है? கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் என்னை யுத்தத்துக்கு என்னை படிப்பிக்கிற தேவன். और धन्य यहोवा जो मेरी चट्टान, मेरे हाथों को लड़ने के लिए, युद्ध के लिए तैयार करता है. கைகளை விரல்களை அவர் படிப்பிக்கிற தேவன். वो मेरे हाथों को तैयार करने वाला परमेश्वर है. ஏன் படிப்பிக்கிறார்? वो क्यों तैयार करता எப்படி है? யுத்தம் செய்யணும், யுத்தத்துல எப்படி ஜெயம் காண வேண்டும் என்று அவர் நம்மளை ட்ரெய்னிங் கொடுக்கிறது போல படிப்பிக்கிறார். वो हमें तैयार करता है कि हमें युद्ध में किस प्रकार से लड़ना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி அவர் பலப்படுத்தி நமக்கு ட்ரெய்னிங் கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்க யுத்தத்தை நீங்க செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். तो ऐसे बल देकर परमेश्वर हमें तैयार करता है ताकि हम हमारे युद्धों को लड़ पाए. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, என் யுத்தத்தை சில நேரம் நானே அதை செய்து நான் அது முடிப்பேன்? लोग कहते हैं कि मेरे युद्ध को मैं कुछ समय लड़कर उसे खत्म करूंगा. ஏன் கர்த்தர் அப்படி செய்ய சொல்கிறார்? परमेश्वर क्यों हमें ऐसे करने को कहता है? சில நேரம் நம்மளை பலப்படுத்த அவர் சொல்கிறார். कुछ समय हमें बलवंत करने के लिए परमेश्वर हमें कहता சில है. நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்மளே அவர் போய் யுத்தம் செய்ய சொல்கிறார். कुछ समय हमारे आत्मिक बढ़ोतरी के लिए परमेश्वर कहता है कि तुम जाकर लड़ो. தாவீது கோலியாத்தை போய் சந்திக்கும் போது என்ன சொல்கிறார்? जब दाऊद गोलियत से मिला तब उसने क्या कहा? ஒரு நேரம்
எனக்கு விரோதமாய் சிங்கம் வந்தது, उसने कहा कि एक समय में मेरे विरोध में एक शेर आया था, கரடி வந்தது, मेरे सामने एक அதை நான் கொன்று போட்டேன், இவனும் நான் என்ன செய்வேன் என்றால் கொன்று போடுவேன். उसने कहा कि मैंने उन्हें मार डाला और मैं अब इसे भी मार डालूंगा. ஏன் சிங்கத்தை கொன்று போட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார்? परमेश्वर ने क्यों उसे मदद किया था कि वो सिंह को मार दे? அவனுக்கு ஒரு தைரியம் கொடுக்க, மற்ற இன்னும் அந்த கரடி மற்ற கோலியாத்தை போல ஜனங்களை சத்துருக்களை அழிக்க அவனை பலப்படுத்தினார். ताकि परमेश्वर उसे गोलियत जैसे और महान व्यक्ति को मारने के लिए, जय पाने के लिए परमेश्वर ने उसे किया था. ஏன் கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை நம்மளை பார்த்து சொல்றார், நீங்க செய்ய வேண்டும் என்றால் உங்களை பலப்படுத்த கர்த்தர் சொல்கிறார். आज परमेश्वर हमसे देखकर क्यों कहता है कि तुम्हें युद्ध लड़ना है ताकि हमें वो बलवंत कर पाए. இரண்டாவது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர கர்த்தர் சொல்கிறார். और दूसरी बात, हमारे आजू-बाजू जो लोग हैं उनके जीवन में एक भय लाने के लिए परमेश्वर कहता है. जिक्लाग அந்த ஜனங்களை கொன்று போடும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் दाऊदை பார்த்து பயந்தார்கள். जब दाऊद ने जिक्लाग में उन लोगों को मारा तो दाऊद के आजू-बाजू जितने भी लोग थे सब दाऊद से डरने लगे. தேவ பயம் இல்ல தாவீது குறித்து கூட ஜனங்கள் பயந்தார்கள். और दाऊद के प्रति लोगों के जीवन में एक भय आने लगा. हालेलुया, हालेलुया. அப்படி கர்த்தர் சில நேரம் யுத்தம் செய்ய சொல்கிறார். और इसलिए परमेश्वर कुछ समय हमें युद्ध करने को कहता है. சில நேரம் அதே தேவன் என்ன சொல்றார் இந்த 46 சங்கீதம் 10வது வசனத்துல, लेकिन वही परमेश्वर भजन संहिता 46 के 10 में क्या कहता है? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். कहता है कि तुम्हें कुछ नहीं करना है, तुम चुप होकर जानो कि मैं ही परमेश्वर हूं. இப்போ அவர் அமர்ந்திருக்க சொல்லும்போது நம்முடைய பலன் எவ்வளவுன்னு அது முக்கியத்துவம் அல்ல. तो जब परमेश्वर कहता है कि तुम चुप रहो तो हमारा बल कितना है वो जरूरी नहीं. நம்ம கையில என்ன இருக்குது அது முக்கியத்துவம் அல்ல. हमारे हाथों में क्या है वो जरूरी नहीं. வசதிகள் எவ்வளவுன்னு அது முக்கியத்துவம் அல்ல. और हमारे पास क्या है वो जरूरी नहीं है. நம்முடைய சம்பளம் முக்கியத்துவம் அல்ல. हमारा पगार जरूरी नहीं. நம்முடைய கையில எவ்வளவு பலன் இருக்குது அது முக்கியம் அல்ல. हमारे हाथ में कितना बल है वो जरूरी नहीं है. என்றால் அவர் சொல்கிறார் நீங்க அமர்ந்திருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर कहता है कि तुम चुप रहो, तुम शांत रहो और जानो कि मैं ही तुम्हारा परमेश्वर हूं. ஏன் கர்த்தர் அமர்ந்திருக்க சொல்கிறார்? तो परमेश्वर क्यों उन्हें चुप रहने को कहता है? உங்க பலன் இல்ல, நீங்க யார் என்று அறிய வேண்டாம், நான் யார் என்று அதை நீங்க அறிய வேண்டும். क्योंकि परमेश्वर कहता है कि तुम्हारा बल नहीं, अब तुम जान लो कि मैं कौन हूं. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அமர்ந்திருந்து அவர் யார் என்று அறிந்து போக लोग कह सकते कि मैं चुप रहकर मैं जानूंगा कि परमेश्वर कौन है. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம், दूसरा इतिहास 20 अध्याय उसके दूसरा वचन में, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல दूसरा इतिहास 20वां अध्याय का पहला वचन में 3 கூட்டமான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். यहाँ पे 3 प्रकार के लोग यहोशापात के विरोध में आए थे. மோவாப் புத்திரரும், मोआबियों, அம்மோன் புத்திரரும், अमोनियों, அந்த அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள அந்த மனுஷர் கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாய் யாருக்கு விரோதமாய் வந்தார்கள்? யோசபாத் के विरोधमाय वंदारगल. और अमोनियों ने और उनके साथ कई मनुए भी यहोशापात के पास आए थे. युद्धम பண்ண வந்தார்கள். वे सारे लोग यहोशापात से लड़ने के लिए आए थे. இரண்டாவது வசனத்துல அந்த ஜனங்கள் அப்படி கூடி வரும்போது அந்த பார்க்கும்போது ஏராளமான ஜனங்களை வருகிறது போல கண்டார்கள். और दूसरे वचन में पढ़ते जब वे लोग आ रहे थे तो यहोशू ने देखा कि बहुत से एक बड़ी भीड़ वहां पर आ रही थी. அப்போ யோசபாத்தும் அவனோட கூட இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள வந்தது என்ன என்றால் ஒரு பெரிய பயம். तो यहोशापात और उन लोगों के जीवन में एक बड़ा डर आने लगा. ஒரு பெரிய கலக்கம் வந்தது. उनके जीवन में एक बड़ा डर आने लगा. इतने பெரிய இந்த ஜனக்கூட்டத்தை எப்படி நாம் சந்திக்க முடியும்? कि वे लोग इतने लोगों का सामना कैसे कर पाएंगे? இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது நம்மளை அழித்து கொண்டு போடுவார்கள் என்ற ஒரு பயம் வந்தது. उनके जीवन में एक डर आने लगा कि ये लोग हमें नाश कर सकते हैं. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போகும் என்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பயம் வந்தது. और हमारा जीवन आज समाप्त हो जाएगा ऐसे डर उनके जीवन में आने लगा. அவர்கள் யாரிடத்தில் வந்து சொன்னார்கள்? और अब वो किसके पास आकर कहते हैं? யோசபாத்திடத்தில் வந்து சொன்னார்கள். वे लोगों ने आकर यहोशापात से इन बातों को कहा. யோசபாத் யாரிடத்தில் வந்து சொன்னார்? लेकिन यहोशापात किसके पास आकर कहा? கர்த்தரிடத்தில் அவர் வந்து சொன்னார். यहोशापात परमेश्वर से आकर कहा. हालेलुया, हालेलुया. அப்போ 17வது வசனத்துல கர்த்தர் யோசபாத்தை பார்த்து சொல்கிறார். तो उस अध्याय के 17 वचन में परमेश्वर यहोशापात से कहता है. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வந்தது. परमेश्वर का वचन इस प्रकार से आया. யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. जो लड़ाई है तुम नहीं लड़ेंगे. எதை குறித்து பயந்து இருக்கிறீங்க? तुम्हें क्यों डर है? ஜனங்கள் எதை குறித்து பயந்து இருந்தார்கள்? वे लोग क्यों डरे हुए थे? யுத்தத்தை குறித்து பயந்து இருந்தார்கள். वे लोग लड़ने के लिए डर रहे थे. அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை குறித்து பயந்து இருந்தார்கள். बड़ी भीड़ को देखकर वो डर रहे थे. கர்த்தர் சொல்றார் நீங்க எதற்காக பயந்து இருக்கீங்களோ அந்த யுத்தமே நீங்க செய்ய போகிறது இல்ல. परमेश्वर कहता है जो युद्ध के लिए आप डरे हुए हो युद्ध आपको करना ही नहीं है. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவன் நான். क्योंकि लड़ाई जो है वो मैं उनसे लड़ूंगा. பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நானே அந்த யுத்தத்தை செய்ய போகிறேன். क्योंकि वो युद्ध लड़ने वाला तुम नहीं मैं लड़ूंगा. அப்போ இந்த ஜனங்கள் பயப்பட வேண்டுமா பயப்படக்கூடாதா? तो क्या अब ये लोगों को डरना था या नहीं डरना था? பயப்படவே கூடாது. उन्हें डरना नहीं था. சில நேரம் இப்படிப்பட்ட இடத்துல தான்
இன்னும் அதிகமாக பயம் வரும். कुछ समय ऐसे जगहों पर हम और डर जाते சில हैं, குழப்பங்கள் வரும். कुछ गड़बड़ी आने लगता है। கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்றாங்க, இப்படி நடக்குமா அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். हम सोचते परमेश्वर का वचन तो इस प्रकार से कहता है, लेकिन ये ऐसा होगा क्या? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் மாத்திரம் பாருங்கள். लेकिन परमेश्वर कहता है कि तुम्हारा जो उद्धार को तुम केवल देखोगे। ஹalleluya. हालेलुया। அப்ப ஏன் கர்த்தர் அமர்ந்திருக்க சொல்கிறார்? तो परमेश्वर क्यों वहां पर चुप रहने को कहता है? நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பார்க்கறல்ல, और हम क्या कर रहे हैं उसे देखने के लिए नहीं, நமக்கு எவ்வளவு பலன் அதை காண்பிக்கல்ல, हमारे पास कितना बल है वो देखने के लिए नहीं, நம்முடைய சுய பலத்துல சுய நம்பிக்கையில சுய புத்தினால செய்கிற ஒரு காரியம் அல்ல, हमारे खुद के बल से हमारे खुद के बुद्धि से करने वाला कोई काम नहीं। கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை பார்க்க கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். परमेश्वर आपको जो उद्धार देने वाला है उसे देखने के लिए परमेश्वर ऐसा कहता है। எத்தனை பேர் நம்புறீங்க நான் அமர்ந்திருக்கும் அந்த கர்த்தர் அவர் என்னை பார்க்க வைக்கிற தேவன்? किन लोग कहते हैं कि जब मैं शांत रहूंगा तो परमेश्वर उसे देखेगा, பக்கத்துல பார்த்து கர்த்தர் உங்க யுத்தத்தை உங்களை பார்க்க வைப்பார். और किन लोग कहते हैं कि परमेश्वर आपके युद्ध में आपको देखेगा, யுத்தத்தை செய்ய வைக்க மாட்டார், உங்களை பார்க்க வைப்பார். और युद्ध को करने नहीं छोड़ेगा, लेकिन आपको देखने के लिए परमेश्वर रखेगा। அப்ப உங்களுடைய பயம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அது மாறி போனது. तो इनका जो डर था परमेश्वर का वचन सुन के वो निकल गया था। இன்னைக்கு நீங்க எதை குறித்து பயந்து இருக்கிறீங்க? आज आप किस लिए डरे हुए हैं? உங்க வாழ்க்கையில சில பயத்தோட குழப்பத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கலாம். आपके जीवन में शायद कोई डर या गड़बड़ी के साथ यहाँ पर आए होंगे। நீங்க சொல்லலாம் எனக்கு பயமே இல்லைன்னு சொல்ல முடியும். आप शायद कह सकते कि मेरे में कोई डर नहीं, ஆனா ஒரு நாளில நீங்க அதிகமா யோசிக்கிற காரியம் தான் உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. लेकिन एक दिन में आप जिस बारे में बहुत सोचते वही आपको डर पहुंचाता है। சிலருக்கு வேலை அடிக்கடி அந்த வேலையில இருக்கிற பிரச்சனை தான் அவங்க நினைவுக்கு வரும். कुछ लोगों के जो नौकरी में जो समस्या है वो उनको बार बार याद आती है। சிலருக்கு தொழில இருக்க அந்த நஷ்டம் தான் ஒவ்வொரு மணி நேரம் அப்படியே அந்த சிந்தனை யோசனையில அது வந்து கொண்டு कुछ लोगों के व्यापार में जो नुकसान है वो बार बार उन्हें याद आती है। சில பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் பிள்ளைகளோட வாழ்க்கை குறித்து ஒரு கலக்கம். कुछ लोग अपने बच्चों को देखते हैं उनके जीवन के बारे में एक बड़ी निराशापन आती है। சிலருடைய சரீரத்தை பார்க்கும்போது அந்த பலவீனம் ஒரு கண்ணீருக்கு ஒரு காரணமா இருக்க कुछ முடியும். लोगों के शरीर में कोई कमजोरी होती है तो उसे देखकर वो बहुत चिंतित होते ஒரு हैं, பயத்தை கொண்டு வருகிறது. वो उनके जीवन में एक डर को लाने लगता है। சிலருக்கு சின்ன நெஞ்சு வலி இருந்தா கூட அதுக்கு பயந்து ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கா மாறிடுவோமோ அப்படி சில பயத்தோட இருப்பாங்க. कुछ लोगों के एक चेस्ट पेन होगा तो वो डर जाते हैं कि ये हार्ट अटैक हो जाएगा। சிலர் இன்னைக்கு வாழும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அது குறித்து பயம். कुछ लोगों का 10 साल बाद क्या होगा उसके बारे में चिंता है। கர்த்தர் சொல்கிறார் அது எல்லாமே நான் பார்க்க செய்வேன், நீங்க பாருங்கள் என்ற கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर कहता है कि तुम चुप रहो मैं उसे देख लूंगा, உங்க வேலையை நான் செய்வேன், நீங்க அதை பாருங்கள். और तुम्हारा जो काम है उसे मैं करूंगा आप உங்க देखेंगे। தொழில் என் கையில இருக்க நீங்க மாத்திரம் பாருங்கள். तेरा जो व्यापार है मेरे हाथों में तुम सिर्फ देखो, உங்க சரீர பலன் என் கையில இருக்க நீங்க மாத்திரம் பாருங்கள். तुम्हारा जो बल है वो मेरे हाथों में है, तुम केवल देखो, என் கையில இருக்க நீங்க மாத்திரம் तुम्हारा பாருங்கள். भविष्य मेरे हाथों में तुम केवल उसे देखो। கர்த்தர் வார்த்தை சொல்லும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் அமர்ந்திருக்க வேண்டும். परमेश्वर कहता है कि हमें शांत रहना है। ஹalleluya. हालेलुया। அவர் சொல்கிறார் நீங்க இந்த யுத்தத்தை மாத்திரம் கண்ணால பாருங்கள். वो कहता है कि तुम केवल उस युद्ध को अपने आंखों से देखो, ஏதோ ரெண்டு பேர் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போல நீங்க மாத்திரம் நீங்க பாருங்க. और जैसे बाजू में कोई लड़ते उसे देखकर, ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கிறது போல மூன்றாவது நபரை போல ரெண்டு பேர் யுத்தம் செய்கிறாங்க மாத்திரம் நீங்க பாருங்க. और जैसे क्रिकेट मैच देखते हैं वैसे आप केवल देखो। எந்த யுத்தத்தை குறித்து பயந்துறீங்களோ அதை பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா ரெண்டு இட்லியை சாப்பிட்டு நீங்க பாருங்க. और जब युद्ध लड़ते तो आप बड़े आनंद से इडली खाकर आप उसे देख அப்படி सकते हैं। கர்த்தர் பயத்தை மாற்றி அமர்ந்திருக்க கர்த்தர் और செய்கிறார். ऐसे परमेश्वर डर निकाल कर आपको शांत रहने में मदद இந்த करेगा। ஜனங்களோ பயப்படாமல் இப்ப அதை சந்திக்க அவங்க ஆயத்தமானார்கள். और अब बिना डरे ये लोग उसको लड़ने का सामना कर रहे ஆனால் थे। கர்த்தர் சில நேரம் நம்மள அமர்ந்திருக்க சொல்லும்போது लेकिन परमेश्वर कुछ समय जब कहता है कि हम शांत रहे அது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாய் காணப்பட तो முடியும். वो शायद हमारी समझ से बाहर हो सकता है, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்க हमारी முடியும். सोच विचार से बढ़कर हो सकता है, நம்முடைய தலையை சுத்த வைக்கிற ஒரு காரியமா இருக்க और முடியும். हमारे सर को घुमाने का एक बात हो सकता है। நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல न्यायों 7 के 2 में, நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல न्यायों 2 अध्याय के 7वें वचन में கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து சொல்கிறார், यहाँ पर परमेश्वर गिदोन को देखकर कहता है, உன்னோடு கூட இருக்கிற இந்த ஜனமோ மிகுதியாய் இருக்கிறது. और परमेश्वर कहता है कि तेरे साथ जो लोग हैं वो अधिक है, இந்த ஜனங்கள் உன்னோடு கூட இருக்கிற இந்த ஜனங்கள் அதிக ஜனங்களாய் இருக்கிறார்கள். और परमेश्वर ने कहा कि तुम्हारे साथ जो लोग हैं वो बहुत है। அப்ப நீ என்ன செய்யணும் என்றால் இதுல இந்த சில ஜனங்களை குறைக்க வேண்டும். तो परमेश्वर ने कहा कि इन लोगों में से कुछ लोगों को कम करना है, யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ அவங்களை போக சொல்லு என்று சொன்னார். और परमेश्वर ने कहा कि जो कुछ आप में से डरे हुए हैं, जो लोग डरे हुए हैं उनको तो आप जाने को எத்தனை कहिए। பேர் பயந்து ஓடி போனார்கள்? तो वहां से कितने लोग डर कर भाग गए थे? எத்தனை பேர் போனார்கள்?
20,000 பேர் போனார்கள். और वहां से 20,000 लोग भागकर चले எத்தனை பேர் गए। நின்றார்கள்? और कितने लोग खड़े थे? 12,000 பேர் நின்றார்கள். केवल 12,000 लोग वहां पर खड़े थे। மீதியானியர்களை பார்க்கும்போது और जब जो लोगों को देख रहे थे, அந்த மீதியான் சத்துருக்கள் எத்தனை கூட்ட ஜனங்களா இருந்தார்கள்? जो मिदानी कितने लोग थे? 1,20,000 பேர் சத்ரு அந்த எதிரிகளை நாம் பார்க்க முடியும். उनके जो शत्रु मिदानी 1,20,000 लोग थे। ஆனா இப்ப இந்த கிதியோனை குறித்து பார்க்கும்போது அந்த ஜனங்களை குறித்து பார்க்கும்போது लेकिन उन लोगों के बारे में जब हम देखते हैं, 32,000 இருந்து குறைந்து இப்ப எவ்வளவு இருக்கிறார்கள்? और 32,000 में से अब कितने हो गए थे? எவ்வளவு இருக்கிறார்கள்? 12,000 பேர் இருக்கிறார்கள். और गिदोन के साथ अब केवल 10,000 लोग थे। 12,000 பேர் கூட தேவன் சொல்கிறார் இது கூட அதிகமாய் தான் இருக்கிறது. लेकिन उन लोगों को भी देखकर परमेश्वर कहता है कि ये भी बहुत लोग हैं। 7வது வசனத்துல சொல்கிறார், और 7वें वचन में कहता है, கிதியோனை நோக்கி சொல்கிறார், அப்படி நக்கி குடித்த அந்த 300 பேரை மாத்திரம் நீ கொண்டு போக வேண்டும். और न्यायों 7 के साथ में परमेश्वर कहता है कि उसमें पानी पीने वालों को केवल आप लेकर जाइए। யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் 1,20,000 பேரு, और आप समझ के देखिए, एक तरफ 1,20,000 लोग थे, மீதியானியர்கள் சத்துருக்கள் 1,20,000 பேர் ஒரு பக்கம், उनके शत्रु 1,20,000 लोग थे, வேற பக்கம் 32,000 பேரை நீங்க வைத்து பாருங்க. और दूसरी तरफ केवल आप 32,000 लोगों को रख कर யார் देखें, ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? तो कौन उनमें से जीतेगा? 32,000 பேர் ஜெயிப்பார்களா இல்ல 1,20,000 பேர் ஜெயிப்பாங்களா? क्या 32,000 लोग जीतेंगे या 1,20,000 लोग भी जीतेंगे? அதிக கூட்டம் ஒரு 3 மடி மீன்ஸ் 3 டைம்ஸ் அதிகமாய் நாம் பார்க்க முடியும். यहाँ पर 3 गुना लोग अधिक उन शत्रुओं के पास थे। அதுல கூட கர்த்தர் குறைத்து இப்ப கடைசியா 300 பேரை மாத்திரம் 300 பேர் ஒரு பக்கம் 1,20,000 பேர் கர்த்தர் ஒரு பக்கம் வைக்கிறார். 32,000 में से परमेश्वर ने कम कर अब केवल 300 लोग थे और दूसरी तरफ 1,20,000 थे। அப்படி செய்து கர்த்தர் சொல்கிறார் அமர்ந்திருக்க சொன்னா நீங்க அமர்ந்திருக்க முடியுமா? और ऐसे करने के बाद अगर परमेश्वर कहता है कि तुम शांत रहो तो क्या आप शांत रह सकते हैं? ஒருவேளை 32,000 பேர் இருந்தா கூட அமர்ந்திருக்க முடியும். शायद 32,000 रहते तो भी आप शायद शांत हो सकते थे। 300 பேர் இருக்கும்போது யாராலும் சாதாரணமாய் அமர்ந்திருக்க முடியாது. लेकिन 300 लोग रहेंगे तो कोई भी शांत नहीं रह सकता था। ஆனால் ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறார்? इन परमेश्वर क्यों ऐसे करते हैं? அந்த ஏன் கர்த்தர் இந்த ஜன கூட்டத்தை குறைத்தார்? परमेश्वर ने क्यों उन लोगों को कम किया? அதே 7வது அதிகாரம் 2வது வசனத்துல उसी 7वां अध्याय के दूसरे वचन में न्यायियों के இந்த ஜனங்களோ வீம்பு பேசாதபடிக்கு நான் இப்படி செய்கிறேன். परमेश्वर ने कहा कि ये लोग ताकि विरोध में अपनी बढ़ाई ना करे इसलिए मैं कर रहा हूं। ஏதோ இந்த ஜனத்தினால என் கை செய்தது என்று அப்படி பேசாமல் இருக்க நான் இப்படி செய்கிறேன். और ताकि ये लोग अपने बारे में घमंड ना करे इसलिए मैं इन बातों को कर रहा हूं। 30,000 பேர் தான், அவங்களுக்கு நான் விடுதலை தரல, அவங்கள ஜெயத்தை கொடுக்கலாம், ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால் என் கரத்தால் நான் என் கையால செய்தேன் என்று சொல்லுவாங்க. परमेश्वर ने कहा कि अगर मैं इन 32,000 लोगों को विजय दूं तो वो कहेंगे कि ये मेरे द्वारा हुआ है। கர்த்தர் அதை குறைத்து குறைத்து ஒன்றுமில்லாமல் ஆகி 300 பேரை மாத்திரமே வைக்கிறார். इसलिए परमेश्वर ने लोगों को कम किया, अब केवल 300 लोग बचे थे। ஹல்லேலூயா हालेलुया। ஏன் கர்த்தர் செய்தார் இப்படி? परमेश्वर ने क्यों ऐसा किया? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட பேச்சுகள் சொல்லக்கூடாது, ताकि लोग कैसे बातों को नहीं कहे, என் கை இதை செய்தது என்று சொல்லக்கூடாது. ताकि लोग ये ना कहे कि मेरे हाथों ने इन बातों को किया है। சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் ஏன் குறைக்கிறார்? कुछ समय हमारे जीवन में परमेश्वर क्यों कुछ चीजों को कम करता है? நம்ம வீம்பு பேசாதபடிக்கு கர்த்தர் சில காரியங்களை இப்படி செய்கிறார். ताकि हम ऐसे अपने आप की बढ़ाई ना करें, इसलिए परमेश्वर ऐसे करता है। பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் இப்படி செய்கிறார். परमेश्वर ऐसा करता है ताकि हम घमंड को जगह ना दे। சில நேரம் ஒரு புது வேலை கிடைக்கும் போது ஜனங்களுடைய பேச்சே மாறி போகிறது. कुछ समय एक नई नौकरी मिलता तो जो लोगों का जो बात है, चलन है, वो बदल जाता है। அதுவரை மதித்து பேசுகிற ஜனங்க மதிப்பில்லாமல் பேசுவாங்க. उसके पहले बहुत आदर देकर बात करते थे, लेकिन अब वो आदर बिना आदर देकर बात करते हैं। என் புத்தி என் பிரயாசம் அப்படி சொல்லாததற்கு கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் குறைத்து இப்ப நீங்க என்ன செய்வீங்க, நான் யார் என்று பார்ப்பீங்க. यहाँ पर परमेश्वर कहता है कि इन लोगों को मैंने कम किया ताकि वो अपने आप के घमंड ना करे। ஹல்லேலூயா हालेलुया। அந்த 300 பேர் நான் வெற்றி கொடுக்கும் போது 300 பேர் ஜெயிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? क्योंकि अब अगर 300 लोग विजय पाएंगे तो क्या कहेंगे? அவங்க யாராவது போய் சொன்னா நான் 1,20,000 பேரை கொண்டு போட்டேன்னு சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. क्योंकि अब वो 300 लोग जाकर किसी से कहेंगे कि मैंने मेरे द्वारा मेरी शक्ति से बल से इन्हें नाश किया, तो कोई भी उन पर भरोसा नहीं करेगा। சொல்லவும் முடியாது, ஏனென்றால் கர்த்தர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தார். और क्योंकि परमेश्वर ने उन्हें एक बड़ी विजय दी। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில எல்லாமே குறைந்து இருக்க முடியும்? आज शायद आपके जीवन में सब कुछ कम हुआ होगा। எல்லாமே 32,000 இருந்து 12,000 பின்ன 300 வரைக்கும் வந்திருக்கும்। और 32 में से 12,000 फिर 3,000 तक 300 तक आया होगा। சில
ஒருவேளை கவுண்ட் அப்படி குறைவா வந்திருக்கலாம். काउंट आपके जीवन में कम हुआ रहेगा, ஆனால் கர்த்தரோ அதுல அவருடைய வல்லமையை காண்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் लेकिन परमेश्वर இருக்கிறார். उनमें भी अपने सामर्थ को प्रकट कर सकता है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு 300 போல நிலைமை இருந்தாலும் கூட நான் அவர் சமூகத்துல அமர்ந்திருக்க लोग போகிறேன். कहते हैं कि अगर 300 जैसे परिस्थिति हो फिर भी मैं परमेश्वर की उपस्थिति में शांत बैठा रहूंगा. அப்படி அந்த குறைவுகள் மத்தியில அமர்ந்து அவர் யார் என்று நான் பார்க்க போகிறேன். उन कमियों के बीच में आपको शांत रहकर परमेश्वर कौन है उस बात को जानना है. அப்படியே இந்த கிதியோனை பார்த்து இந்த யோசேபாத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் யார் என்று நீங்க அறிவீங்க, நீங்க பார்க்க போகிறேன் என்று தேவனுடைய வல்லமையை சொன்னார். और यही बात परमेश्वर योशफात से कहता है कि मैं कौन हूं उस बात को आप जान पाएंगे, मेरे सामर्थ को आप जान पाएंगे. ஆனால் யார் அமர்ந்திருக்க முடியும்? लेकिन परमेश्वर के उपस्थिति में कौन शांत रह सकता है. 62வது சங்கீதம் 5வது வசனம். भजन संहिता 62 के 5 में. 62வது சங்கீதம் 5வது வசனம். भजन संहिता 62 के 5 में. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஒருவன் அமர்ந்திருக்க வேண்டும்னா அவன் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். अगर किसी को चुप रहना है तो वो परमेश्वर की ओर चुप रह सकता है. தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனை நோக்கி அவன் அமர்ந்திருக்க வேண்டும். परमेश्वर पर आशा रखकर परमेश्वर के सामने वो शांत रह सकता है. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்க்கிறத பார்க்கிலும் தேவனை பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். चाहे जितनी भी समस्या हो, बिना समस्याओं को देखकर उसे परमेश्वर के सामने रहना है. பதட்டம் இல்லாம தைரியமாய் கர்த்தரை நோக்கி அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். और बिना कोई डर के परमेश्वर के सामने वो आराम से शांत रह सकते हैं. மார்க் 4வது அதிகாரம் 37வது வசனத்துல, मरकुस 4 के 37 में. மார்க் 4வது அதிகாரம் 37வது வசனத்துல, मरकुस 7वां अध्याय के 37 वचन में. எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். मरकुस 4 के 37 में आप सभी लोग इस बात को जानते होंगे. இயேசு அந்த சீசர்களை அழைத்தார். यीशु मसीह ने उन शिष्यों को बुलाया அக்கறைக்கு போம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை இயேசுவே கொடுத்தார். और परमेश्वर यीशु मसीह ने कहा कि हम नाव पर चलेंगे. ஆனா அந்த படகுல போகும்போது ஒரு பலத்த சுழல் காற்று அங்க உண்டாயிற்று. तब लेकिन जब नाव पे चल रहे थे तो वहां पर एक बड़ी आंधी आई. அலைகள் அந்த கப்பலை மோதினது. वहां पर लहरें नाव पर लगने लगी. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? तब ये शिष्य लोग क्या कर रहे थे? மிகவும் பயந்தார்கள். वो बहुत ही घबरा गए थे. இவர்கள் யார் என்றால் சாதாரண ஒரு ஜனங்கள் அல்ல. ये जो शिष्य थे कोई साधारण व्यक्ति नहीं थे. உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண ஜனம் அல்ல. आपके जैसे हमारे जैसे कोई साधारण व्यक्ति नहीं थे. ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கிற ஜனக்கூட்டம். हर दिन मछली पकड़ने वाले लोग थे. தொழில் வியாபாரமே மீன் பிடிக்கிற ஒரு வாழ்க்கை. उनका जो काम व्यापार था वो मछली पकड़ने का ही था. எத்தனையோ புயல் காற்று எத்தனையோ இப்படிப்பட்ட அலைகளை சந்தித்த இந்த சீசர்கள். तो इससे पहले बहुत से ऐसे आंधी तूफानों का उन्हें सामना किया होगा. இப்ப ஏன் பயந்தார்கள்? लेकिन अब वो क्यों घबराए थे? இதுவரை பார்க்காத ஒரு புயல் காற்றை பார்க்கும்போது இப்ப பயந்தார்கள். क्योंकि अब उन्होंने ऐसे एक आंधी को देखा जो पहले कभी उन्होंने नहीं देखा. இதுவரை பார்க்காத அந்த அலைகளை பார்க்கும்போது பயந்தார்கள். और अब तक जो आंधियों को नहीं देखा अब उन आंधियों को वो देख रहे थे. இரண்டாவது ஏன் இவர்கள் பயந்தார்கள்? दूसरी बात वो क्यों डरे हुए थे? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாததனால இவர்கள் பயந்தார்கள். दूसरी बात उनके अंदर विश्वास नहीं था इसलिए वो डरे थे. அதே கப்பலிலே யார் இருக்கிறார்? उसी नाव पर कौन था? இயேசு இருக்கிறார். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் उस வந்தது. नाव पर यीशु मसीह थे लेकिन उनके जीवन में एक डर आने लगा. அப்போ இயேசுவை இவர்கள் எவ்வளவாய் அறிந்திருந்தார்கள்? तो ये लोग यीशु मसीह को कितना जाने थे? அதே வசனத்துல வாசிக்கும்போது 38வது வசனம், और 38 वचन में हम पढ़ते हैं. 4வது அதிகாரம் 38வது வசனத்துல, मरकुस 4 के 38 में. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அறிந்து வைத்தது எவ்வளவு என்றால் போதகரை போல மாத்திரம் அறிந்து வைத்தார்கள். तो ये लोग यीशु मसीह को केवल एक गुरु के रूप में जानते थे. போதகரே, நாங்கள் அழிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லை என்று அவர்கள் எழுப்பினார்கள். वो कहते हैं कि हे गुरु, हम नाश हो रहे, तुम्हें चिंता नहीं. இந்த 4வது அதிகாரம் சில அதிகாரம் முதல் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் பார்க்கும்போது और मरकुस के दूसरा तीसरे अध्याय में अगर आप पढ़ेंगे சில அற்புதங்களை ஏற்கனவே இயேசு செய்தார். यीशु मसीह ने कुछ अद्भुतों को पहले से किया था. திமிர்வாதக்காரனை அவர் குணமாக்கினார். और उन पीड़ित लकवा पीड़ित को परमेश्वर ने चंगाई किया. லேகியத்தில் இருந்த அந்த அசுத்த ஆவிகளை அவர் துரத்தினார். उनके अंदर जो दुष्ट आत्माएं थे परमेश्वर ने भगाया था. சில அற்புதங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். ऐसे कुछ अद्भुतों को यीशु मसीह ने किया था. இது எல்லாமே சீசர்கள் கண்ணாலே பார்த்த காரியங்கள். इन अद्भुतों को शिष्यों ने अपने आंखों से देखा था. ஆனால் இதுவரை பார்க்காத அறியாமல் இருந்த காரியம் என்றால் தேவன் இயேசு இதுல கூட ஒரு அற்புதத்தை செய்யும் என்று அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. लेकिन अब ये लोग विश्वास नहीं कर रहे थे कि इस आंधी को यीशु मसीह वहां पर रोक सकता था. அதனால இவங்க பயந்தார்கள். அவர் அற்புதம் செய்ய முடியும், அவர் குணமாக்க முடியும், ஆனால் இந்த காற்றை அவர் அமைதலாக்க முடியாது. लेकिन इसलिए उन्होंने सोचा कि यीशु मसीह उन चंगाई दे सकता है, दुष्ट आत्मा को भगा सकता है, लेकिन आंधी को वो
रोक नहीं सकता। அவருடைய மலை பிரசங்கம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, சரியா தான் இருக்கு, கேட்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறது. और यीशु मसीह का प्रचार सब अच्छा ही था, ஆனால் இந்த அலைகளை அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. लेकिन इन आंधियों को यीशु मसीह रोक नहीं सकते थे, ऐसा उन्होंने सोचा। ஒரு அவிசுவாசத்தினால பயந்து அவர்கள் அங்க இருந்தார்கள். और इसलिए अविश्वास के साथ वे लोग डरे हुए थे। சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அந்த சீசர்களை போல் காணப்படுகிறது. कुछ समय हमारा जो जीवन है उन शिष्यों के जैसे हो सकता है। இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், यीशु मसीह तो हमारे साथ ही है, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், पवित्र आत्मा हमारे साथ है। ஆனால் சில காணாத அலைகளை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்து இருக்கிறோம். लेकिन कुछ आंधियों को देखकर हम हर रोज डरे हुए रहते हैं। என்றால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். लेकिन हम यीशु मसीह पर बिना विश्वास के हम रहते हैं। எத்தனை சொல்லுங்க, நான் தேவனை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். आज के लोग कहते हैं कि मैं यीशु मसीह पर भरोसा रखकर मैं शांत रहूंगा। எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன். चाहे कितने भी समस्याओं में विश्वास के साथ यीशु मसीह के साथ शांत रहूंगा। எத்தனை அலைகள் மோதினாலும் கூட அவரை நோக்கி விசுவாசமாய் நான் இருப்பேன். चाहे कितने भी आंधियां हों, लेकिन मैं यीशु मसीह पर शांत रहूंगा। हालेलुया, हालेलुया। அப்போ அந்த வசனத்துல 62வது அதிகாரம் 5வது வசனத்துல भजन संहिता 62 के 5 में அப்படி அமர்ந்திருப்பேன், நான் நம்புகிறது அவராலே வரும். और वो कहता है कि मैं परमेश्वर में शांत रहूंगा और मैं जो जिस पर विश्वास करता हूं वो परमेश्वर के द्वारा आएगा, அதனால நான் பயப்படவே மாட்டேன். और इसलिए मैं घबराऊंगा नहीं। நம்பிக்கை உண்டு, அது கர்த்தராலே நிச்சயமாய் வரும். और मेरी आशा है कि वो परमेश्वर के द्वारा मुझे मिलेगा। हालेलुया, हालेलुया। இரண்டாவது யார் அமர்ந்திருக்க வேண்டும்? और दूसरी बात, कौन किसे शांत रहना है? 37வது சங்கீதம் 7வது வசனம், भजन संहिता 37 के 7 में 37வது சங்கீதம் 7வது வசனத்துல भजन संहिता 37 का 7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, यहोवा के सामने चुप रहे, அவருக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். और धीरज के साथ उसके लिए आप रुके। சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால் அமர்ந்திருக்க வேண்டும். कुछ समय हमारे जीवन में कुछ नहीं होता है तो हमें केवल परमेश्वर के सामने चुप रहना है। சில நேரம் ஒரு பதட்டத்தை கொண்டு வருகிறான் சாத்தான். कुछ समय शैतान हमारे जीवन में एक गड़बड़ी को लाता है, அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. कुछ अविश्वास को हमारे जीवन में लाता ஒரு है। வருஷத்துல நடக்கல என்ற ஒரு அவிசுவாசம், और पिछले वर्ष में नहीं हुआ ऐसा एक अविश्वास आने लगता है, 5 வருஷமா நடக்கல என்ற ஒரு या அவிசுவாசம், 5 वर्ष से एक बात हुआ नहीं है तो इसका अविश्वास पर शैतान लाता है। கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவர் மேல் காத்திருந்து அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்க வேண்டும். लेकिन आज हमें परमेश्वर पर भरोसा रखकर परमेश्वर कर सकता है ऐसे हमें उसके सामने शांत रहना है। हालेलुया, हालेलुया। எத்தனை சொன்னீங்க, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் என் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். कि विश्वास करिए परमेश्वर ने जो कुछ कहा उसे मेरे जीवन में निश्चय पूरा करेगा। அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நம்பி அமர்ந்திருந்து நாம் காத்திருக்க வேண்டும். तो इसलिए हमें केवल परमेश्वर पर भरोसा रखते हुए उसके लिए हमें उसके सामने शांत रहना है। हबक्कुक 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, हबक्कुक दूसरा अध्याय के 3रे वचन में हम पढ़ते हैं। हबक्कुक 2வது அதிகாரம் 3வது வசனம், हबक्कुक दूसरा अध्याय उसके 3रे वचन में அந்த கர்த்தர் கொடுத்த தரிசனம் குறித்து தேவன் சொல்கிறார். यहाँ पर परमेश्वर ने जो दर्शन दिया उसके बारे में कहता है, குறித்த காலத்துக்கு அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने कहा कि वो दर्शन की बात नियत समय में पूरी होने वाली है। தரிசனம் அது பொய் சொல்லாது, वो जो दर्शन है कभी झूठ नहीं बोलेगी। ஒருவேளை அது தாமதித்தாலும் கூட अगर वो विलंब भी हो तो நீங்க என்ன செய்ய வேண்டும்? आपको क्या करना है? அதுக்கு காத்திருங்க, उसके लिए आपको बाट जोते रहना அது है, நிச்சயமாய் வரும், क्योंकि वो निश्चय पूरी होगी அது இனி தாமதிப்பது அல்ல. और उसमें अब देर नहीं होगी। हालेलुया, हालेलुया। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும், அது बाजू में देखकर कहे वो निश्चय पूरा होगा, उसमें देर अब नहीं होगा। கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் சொன்னது பொய் சொன்ன வார்த்தை அல்ல. परमेश्वर आप शांत रहेगी कि परमेश्वर ने जो कहा वो झूठ वाली बात नहीं। ஆனால் நீங்க அமர்ந்து காத்திருப்பீங்க என்றால் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதை நீங்க பார்க்க लेकिन முடியும். अगर आप शांत रहकर परमेश्वर के सामने रुकेंगे तो आप उसे पूरा होते हुए देखेंगे। எத்தனை பேருக்கு சரியான நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது? कितने लोगों के जीवन में एक विश्वास है? அவர் சொன்ன தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல, वो जो परमेश्वर कहता है वो कभी झूठ नहीं कहता। தாமதிக்கிறது அது சரிதான், और विलंब होगा वो तो ठीक है, ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும், அதுவும் சரிதான். लेकिन वो निश्चय पूरा होगा वो भी ठीक है। हालेलुया। விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி विश्वास சொல்லுங்க. करते परमेश्वर के लोग ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद இந்த दें। வருஷம் முடியும் வரை நீங்க சில காரியங்களை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்க इस वर्ष के अंत होने से पहले कुछ कार्य को परमेश्वर आपके जीवन में पूरा करेगा। हालेलुया। हालेलुया। ஆனால் காத்திருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம், लेकिन रुके रहना वो बहुत एक बड़ी बात है। ஏன் கர்த்தர் சில நேரம் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்? परमेश्वर क्यों कुछ समय विलंब करता है? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, नीति वचन 16 अध्याय के 9वें वचन में, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, नीति वचन 16 अध्याय उसके 9वें वचन நம்முடைய में, இருதயமோ மனுஷனுடைய இருதயமோ அவனுடைய வழியை மாத்திரம் யோசிக்கும், मनुष्य मन में अपने मार्ग पर विचार करता है। अनेक
வழிகளை அவன் மனதில் வைத்துக் கொள்ளுவான். बहुत से मार्गों के बारे में वो सोचता है, இப்படி செய்யலாம் இப்படி செய்யணும் என்ற अनेक சிந்தனைகள் வரும். वो सोचता है कि हम ऐसे कर सकते हैं वैसे कर सकते हैं. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? लेकिन परमेश्वर क्या कहता அவருடைய है? நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். परमेश्वर उनके पैरों को स्थिर करता है. நம்முடைய யோசனை अनेक யோசனைகள் இருக்கட்டும். आज हमारे बहुत सारे योजना हो सकती है, ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். लेकिन परमेश्वर केवल वही हमारे पैरों को स्थिर करता है. நம்ம யோசிக்கிறது अनेक காரியங்களை யோசிக்கலாம். हम बहुत से चीजों के बारे में सोच सकते हैं. என்னத்தை யோசிக்கலாம்? हम क्या सोचते हैं? अनेक காரியத்தை யோசிக்கலாம். बहुत से बारे में हम सोच सकते हैं, ஆனால் கடைசியாய் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை लेकिन உறுதிப்படுத்துகிறார். अंत में परमेश्वर अपनी योजना के अनुसार हमारे जीवन में सब कुछ करता நீங்க है. யோசிக்கிறது போல கர்த்தர் விட்டு வைத்திருப்பார் என்றால் अगर जैसे आप सोचते हैं वैसे परमेश्वर आपको छोड़ दे तो இன்னைக்கு நீங்க எங்க எடுத்துப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. आज आप कहां पर रहते आप जानते भी नहीं. உங்க யோசிக்கிற அந்த வழிகளை எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியாது. आप जिस मार्गों पर आप सोच रहे थे उस मार्ग पे अगर चलते तो आप कहीं और रहते हैं. ஆனால் கர்த்தர் நடைகளை உறுதிப்படுத்துறதுனால எனக்கு அவருக்கு சாட்சியா இருக்கிறீங்க. लेकिन आज पैरों को परमेश्वर ने स्थिर किया, इसलिए आप गवाही के रूप में आप परमेश्वर के लिए खड़े हैं. हालेलुया हालेलुया. அவருக்காக அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். तो इसलिए परमेश्वर के समय के लिए उसके प्रतिज्ञाओं को पूरा होने के लिए हमें रुकना है. நாம் அந்த உபவாச கூட்டத்தில் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். हमने उपवास प्रार्थना में अब्राहम के बारे में देखा था. ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது? अब्राहम के जीवन में किस प्रकार का एक विश्वास था. 75வது வயதில கர்த்தர் அவரை அழைத்தார். और 75 वर्ष में परमेश्वर ने उसे बुलाया. அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு அவன் வந்தாலும் கூட விசுவாசத்தோடு வந்தாலும் கூட जब परमेश्वर ने उसे बुलाया तो सब कुछ वो छोड़कर तो आ गया था. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷங்கள் அவருக்கு சரியான விசுவாசம் இல்லாமல் இருந்தது. लेकिन 24 वर्ष तक उसके जीवन में एक ठीक विश्वास नहीं था. ஏனென்றால் அவருடைய ஜெபம் எல்லாம் பார்க்கும்போது அவிசுவாசான ஜெபத்தை அவர் செய்கிறார். क्योंकि उसके प्रार्थनाओं को अगर आप देखें तो अविश्वास के प्रार्थनाओं को करता था. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும்போது அவருடைய ஜெபம் எப்படி மாறி போனது? जब वो प्रतिज्ञा उनके जीवन में उसके जीवन में पूरा नहीं हुआ तो उसका प्रार्थना कैसे हो गया था. யாருக்காக அவர் கேட்கிறார்? யாருக்காக ஜெபிக்கிறார்? लेकिन किसके लिए वो प्रार्थना कर रहा था. யாருக்காக? वो किसके लिए प्रार्थना कर रहा था. இஸ்மாவேலுக்காக அவர் சொல்கிறார். वो इश्माएल के लिए कहता है. இஸ்மாவேல் பிள்ளை கட்டும். वो कहता है कि इश्माएल को जीने दो. இரண்டாவது யாருக்காக அவர் சொல்கிறார்? और दूसरी बात किसके लिए कहता है. யாருக்காக சொன்னார்? दूसरा उसने किसके लिए कहा. எலியேசர் வேலைக்காரன் எலியேசர்க்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். उसका जो सेवक था एलियाजर के लिए वो प्रार्थना कर रहा था. எல்லாவற்றை பார்ப்பானோ அப்படி தேவனிடத்தில் அவர் கேட்கிறார். और परमेश्वर के दूत से वो पूछता है कि क्या यही सब कुछ देखेगा. அதிகமான அவிசுவாசமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க तो முடியும். ऐसे बहुत से अविश्वास बातों को हम अब्राहम के जीवन में देखते हैं. அவருடைய சொந்த மனைவியை அவர் பயந்ததினால சகோதரி என்று சொன்னார். और वो डर के कारण अपनी पत्नी को उसने बहन कर बुलाया. இப்படி எல்லா காரியத்திலும் அவருடைய வாழ்க்கையில அந்த 24 வருடங்கள் பார்க்கும்போது அவிசுவாசமான ஒரு காரியங்களை பார்க்க तो वो முடியும். 24 वर्ष हम देखते हैं कि अब्राहम के जीवन में अविश्वास के भरा था. அந்த சாரால் அந்த ஆகாரை கொண்டு வரும்போது கூட அவிசுவாசத்தோடு அவர் ஏற்றுக்கொண்டு ஆயத்தமானான். और जब सारा ने हगर को लेकर आया तभी भी अविश्वास के साथ वो अब्राहम था. கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்திருக்கும் என்றால் அது எல்லாமே அவன் தடுத்திருப்பான். और अगर परमेश्वर पर भरोसा विश्वास होता तो इन बातों को वो रोक सकता था. ஆனால் விசுவாசம் இல்லாதனால அவரால் காத்திருக்க முடியவில்லை. लेकिन क्योंकि उसके जीवन में विश्वास नहीं था इसके लिए वो वहां पर रोक नहीं पाया. நீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் கர்த்தருக்கு சில யோசனைகளை சில ஐடியாஸை கொடுக்கிறார். और वो परमेश्वर को कुछ बातों को कहता है कि ऐसा करना है वैसे करना है. ஆனால் நீங்க அந்த ஆதியாகமம் 20வது அதிகாரத்தை வாசிக்கும் போது लेकिन अगर उत्पत्ति 20 अध्याय को आप पढ़ेंगे ஆதியாகமம் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல उत्पत्ति 20वां अध्याय का 19वां वचन में அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்துல இருக்கிற ஒரு வல்லமையை நீங்க பார்க்க முடியும். அந்த அபிமெலேக்குடைய வீட்டில இருக்கும்போது उस अबीमेलेक के घर पर जब वो था கேரால் அபிமெலேக்கு இடத்துல இருக்கும்போது जब अबीमेलेक के घर पर वो था அவர் என்ன செய்கிறார்? யாருக்காக விண்ணப்பம் செய்கிறார்? उसने किसके लिए प्रार्थना किया. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அவருடைய ஜெபத்தினால அபிமெலேக்குடைய வீட்டுல மனைவியும் எல்லா வேலைக்காரிகள் கர்த்தர் என்ன செய்தார்? பிள்ளை பெறும்படி அனுகிரகம் செய்தார். और उत्पत्ति 20 के 18 में पढ़ते हैं कि इब्राहिम के उस सारा के कारण अबीमेलेक के घर की सब स्त्रियों की गोगों को पूरी रीति से बंद कर दिया था. சொந்த வாழ்க்கையில இப்படி ஜெபம் செய்திருப்பார் என்ற கர்த்தர் கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க முடியாதா? तो अगर उसके प्रार्थना में ऐसे वो करता तो परमेश्वर सुनता था या नहीं. விசுவாசத்தோட கேட்டு போராடி ஜெபித்திருப்பார் என்றால் கர்த்தர் உடனடியாக அதை செய்திருப்பார். अगर विश्वास से इब्राहिम प्रार्थना करता तो परमेश्वर तुरंत कर सकते थे. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90
99 வயது வரை அவிசுவாசமாய் வாழ்ந்ததனால அவருடைய வாழ்க்கையில் நடக்காமல் போனது. लेकिन 99 वर्ष तक उसके जीवन में विश्वास नहीं था, इसके लिए उसके जीवन में वो पूरा नहीं हुआ. எப்போ சரியான விசுவாசம் வந்தது? लेकिन वो ठीक विश्वास उसके जीवन में कब आया? ரோமர் 4:19 வசனத்துல வாசிக்கும் போது, रोमियो 4:19 में हम पढ़ते हैं, ஒரு சரீரம் மரித்து இருக்கிற அந்த நிலைமையில இருக்கும்போது, जब उसका शरीर एक मरे हुए परिस्थिति में ஒரு था, செத்த சரீரத்தை போல இருக்கும்போது, एक मरा हुआ शरीर जैसा जब वो हो गया था, அப்போ அந்த விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்துல அவர் உறுதியா இருந்ததனால கர்த்தர் அந்த வயதுல கூட ஒரு அற்புதத்தை செய்தார். और तब उसके जीवन में विश्वास था, इसलिए परमेश्वर ने वहां पर उसके जीवन में चमत्कार किया. इतने சொல்றீங்க அவருடைய வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருப்பேன், நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். लोग कह सकते हैं उसके प्रतिज्ञा को पूरा होने के लिए मैं विश्वास के साथ रुका रहूंगा. ஆதியாகமத்துல வாசிக்கும் போது, अगर आप उत्पत्ति में पढ़ेंगे, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம், उत्पत्ति 40 के 23वां वचन में, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்துல, उत्पत्ति 40 अध्याय उसके 23वां वचन में, அந்த பான பாத்திரக்காரனின் தலைவனோ யோசேப்பை மறந்து விட்டான். और यहाँ पर हम पढ़ते कि वो पिलाने हारों का जो प्रधान था उसने यूसुफ को भूल गया था. அந்த யோசேப்பு அந்த பான பாத்திரனின் தலைவனை பார்த்து என்ன சொன்னார்? और यूसुफ ने उस पिलाने हारे के प्रधान से क्या कहा? 14வது வசனத்துல ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், 14 वचन में पहले से उसने कर लिया था, நீ மூன்றாவது நாளிலே மறுபடியும் உயர்த்தப்படுவாய், और तीसरे दिन में फिर तू ऊंचा किया जाएगा. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தயவு செய்ய வேண்டும். लेकिन तू उसे याद कर स्मरण करना है. 3 நாட்கள் கடந்து செல்கிறது. लेकिन अब 3-4 दिन बीत चुके थे. ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு அந்த யோசேப்பு இருந்திருப்பாரு. बड़ी अपेक्षा के साथ वहां पर यूसुफ था. எப்படியாவது அந்த பான பாத்திரக்காரனின் அந்த தலைவன் போய் என்னை வெளியே கொண்டு வருவான். उसने सोचा होगा कि अब पिलाने वाले का जो प्रधान है मुझे बाहर निकालेगा. மறுபடியும் என்னை நான் உயர்த்தப்படுவேன் என்று அவன் யோசித்திருப்பான். उसने सोचा होगा कि वो फिर से मुझे ऊंचा उठाएगा. ஆனால் அந்த தலைவனோ இந்த யோசேப்பை மறந்து விட்டான். लेकिन यहाँ पर हम 23 वचन में पढ़ते कि पिलाने वाले का जो प्रधान था यूसुफ को भूल गया था. हालेलुया, हालेलुया. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொந்த பிள்ளைகள் நம்மளை மறந்து போக முடியும். कुछ समय हमारे जीवन में हमारे खुद के बच्चे हमें भूल सकते हैं. அந்த பான பாத்திரக்காரனின் தலைவனை போல நம்முடைய சொந்தக்காரர் நம்முடைய நண்பர்கள் நம்மளை மறந்து போக முடியும். वो पिलाने वाले का प्रधान जैसे हमारे जो रिश्तेदार हैं, हमारे मित्र हमें भूल सकते हैं. ஆனால் கூட தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அவர் செய்யும்போது அவர் மறக்காத தேவன் அவர். लेकिन परमेश्वर जो प्रतिज्ञा करते हैं, प्रतिज्ञा को परमेश्वर कभी नहीं भूलता. 41வது அதிகாரம் 40வது வசனத்திலே, और 41 अध्याय के 40 वचन में, ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனத்திலே, उत्पत्ति 41 अध्याय के 40 वचन में, இப்போ பார்வோன் அவனை வெளியே கொண்டு வரும்போது, अब जब फिरौन उसे बाहर ला रहा था, அவரை எப்படி மாற்றினார்? उसे कैसे उसने पकड़ाया? என் அரமனைக்கு நீ அதிகாரியா இருப்பாய். फिरौन ने उस यूसुफ से कहा कि तू मेरे महल का अब अधिकारी हो जाएगा. எல்லா ஜனங்களும் இந்த எகிப்தில இருக்க எல்லா ஜனங்களும் உன் வாக்கின்படி எல்லாரும் நடக்க போகிறார்கள். और कहते हैं कि तेरी आज्ञा के अनुसार मेरी प्रजा चलने लगेंगे. हालेलुया, हालेलुया. அந்த பான பாத்திரக்காரன் தலைவனும் யாருக்கு அடங்கி இருக்க வேண்டும்? और अब वो जो पिलाने हारे का प्रधान भी किसके भीतर होना था? வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டும். अब वो यूसुफ की आज्ञाओं के अनुसार उसे चलना था. போத்திபார் கூட யோசேப்புக்கு அடங்கி இருக்க வேண்டும். पोतीफर भी अब यूसुफ की आज्ञा के अनुसार ही उसे चलना था. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்போது அப்படி அவர் उयर्த்த போகிறார். और जब परमेश्वर अपने प्रतिज्ञाओं को पूरा करता है तो ऐसे वो ऊंचा करता है. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் சொல்றாங்க நான் மனுஷனை நம்பி இருக்க மாட்டேன். कितने लोग कह सकते हैं मैं मनुष्य पर निर्भर नहीं रहूंगा, தேவனை வாக்குத்தத்தம் நிறைவேற்ற நான் தேவனை நம்பி இருப்பேன். लेकिन प्रतिज्ञा पूरा होने के लिए मैं परमेश्वर पर निर्भर रहूंगा. சொல்லுங்க வாக்குத்தத்தம் நிறைவேற்ற நான் மனிதர்களை நம்ப மாட்டேன். लोग कहते हैं कि मेरे प्रतिज्ञा को पूरा करने के लिए मैं मनुष्य पर निर्भर नहीं रहूंगा, தேவனை நான் நம்பி இருப்பேன். लेकिन मैं परमेश्वर पर निर्भर रहूंगा. ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். और एक बड़ी बदलाव को आप देख सकते हैं. மனிதர்கள் மேல் நம்பிக்கை இருக்கும்போது சில நேரம் ஏமாற்றம் கிடைக்க முடியும். जब आप मनुष्य पर भरोसा रखते तो आप शायद कुछ समय आप नुकसान का सामना कर सकते हैं. மனிதர்கள் சொல்லுவார்கள் மறந்து போவார்கள், क्योंकि मनुष्य कहते हैं और भूल जाते हैं. நேரம் வரும்போது கைவிட்டு போவார்கள். और जब समय आते तो आपको छोड़कर जा सकते हैं. ஆனால் யோசித்து பாருங்க, ஒருவேளை அந்த பான பாத்திரக்காரன் அந்த தலைவன் இவனை வெளியே கொண்டு வந்திருப்பான் என்றால் என்ன நடந்திருக்கும்? लेकिन सोचकर देखिए अभी वो पिलाने हारे जो प्रधान था अगर उसे बाहर लाता तो क्या होता? என்ன நடந்திருக்கும்? अगर वो उसे बाहर लाता तो क्या होता? யோசேப்பு எங்க வந்திருப்பான்? यूसुफ कहां पर आता? மறுபடியும் வெளியே வந்திருப்பார். यूसुफ फिर बाहर तो आ जाता, ஆனா எங்க போயிருப்பாரு? लेकिन कहां जाता? அந்த போத்திபாருடைய வேலைக்காரனை போல் மாத்திரம் அவன் வாழ்ந்திருக்கலாம். वो पोतीफर के उस सेवक के जैसे वहां पर रह सकता था. இந்த யோசேப்பை ஏன் காவல்ல வைத்தார்கள்? लेकिन यूसुफ को क्यों बंदीगृह में डाला गया था? ஏன் காவல்ல வைத்தார்கள்? उसे क्यों बंदीगृह में डाला गया था? போத்திபாருடைய மனைவி தவறான அந்த குற்றச்சாட்டு சொன்னதனாலே அவர் அந்த சிறையில வைத்தார்கள். और पोतीफर की पत्नी ने उसके बारे में कुछ गलत बातों को कहा, इसलिए उसे बंदीगृह में डाला गया था. போத்திபாருக்கு ஒரு வேலைக்காரனை போல இவர் இருந்தார். तभी वो जो पोतीफर के एक सेवक के जैसे यूसुफ उसके घर पर था. ஒருவேளை பான பாத்திரக்காரன்
தலைவன் மாத்திரம் அந்த நாளிலே அவனை வெளியே கொண்டு வந்திருப்பான் என்றால், तो अगर वो पिलाने वाले का जो प्रधान उसे यूसुफ को उस दिन बाहर लाता तो மறுபடியும் யோசேப்பு அவன் நினைக்கல ஒரு பெரிய விடுதலை வந்திருப்பான். அவன் மறுபடியும் போகிற இடம் எங்கே என்றால் போத்திபாருடைய வீட்டு. यूसुफ को तो लगा होगा कि अब मैं बाहर निकल रहा हूँ, लेकिन फिर उसे पोतीफर के घर पर ही जाना था। ஆனால் இப்ப கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது, लेकिन अब जब परमेश्वर ने उसके प्रतिज्ञाओं को पूरा किया, அவருடைய ஏற்ற நேரம் வரும்போது, जब उसका ठीक समय आया था, அந்த குறித்த காலம் வரும்போது, जब वो ठीक समय आ गया था, இப்ப போத்திபாருடைய வீடு அல்ல, अब पोतीफर के घर में नहीं, கர்த்தர் அரமனைக்கு அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். परमेश्वर ने उस महल के अधिकारी के रूप में उसे रख दिया। கரங்களை தட்டி நன்றி இயேசுவின் சொல்ல முடியும். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद दे सकते हैं। ஏற்ற நேரம் வரும்போது, और तेरा जो ठीक समय आएगा, நீர் எனக்கு இன்னும் உயரமான இடத்தில் வைத்து मुझे और ऊंचे स्थान पर ले जाएगा। हालेलुया हालेलुया। அப்போ மனிதரை நம்பி இல்லாமல் தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள். तो आज मनुष्य पर आपको भरोसा नहीं रखना है, लेकिन परमेश्वर पर भरोसा करना है। அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது இன்னும் உயரத்தில் அவர் கொண்டு வைக்கப் क्योंकि போகிறார். जब वो प्रतिज्ञाओं को पूरा करेगा तो आपको और ऊंचे स्थान पर ले जाएगा। உங்களுக்கு போத்திபாருடைய வீடு வேணுமா, அரமனை வேணுமா? क्या आपको पोतीफर का घर चाहिए या उस महल की जरूरत है? அரமனை போத்திபாருடைய வீடை பார்க்கலாம் அது ரொம்ப நல்லது. वो जो महल था पोतीफर के घर से और अधिक अच्छा था। हालेलुया हालेलुया। அப்படி கர்த்தருக்கு காத்திருந்து அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படி உயர்த்த போகிறார். और इसलिए परमेश्वर के लिए जो रुका रहता है उसके जीवन में परमेश्वर ऐसे अद्भुतों को करता है। எத்தனை பேர் சொல்றீங்க அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும்? लोग कह सकते कि परमेश्वर ने जो कोई प्रतिज्ञा मेरे जीवन में दिया वो निश्चय उसे पूरा करेगा। अनेक நாட்களை நீங்க காத்திருந்திருப்பீங்க, शायद बहुत से वर्षों से आप रुके हो सकते हैं। தாமதித்தது சரிதான், वो आप रुके हैं वो तो ठीक है, ஆனால் நிச்சயமாய் அது நடக்கும். लेकिन निश्चय वो आपके जीवन में पूरा होगा, इन्हीं தாமதிக்காது। और अब वो देर नहीं होगा। हालेलुया हालेलुया। ஒரு முறை கூட பக்கத்துல பார்த்து நல்ல குலுக்கி கையை குலுக்கி சொல்லுங்க. और बाजू में अच्छे से हाथ मिलाकर சில कहिए। பேர் இப்ப கூட தூக்கத்துல இருப்பாங்க, अभी भी बहुत लोग नींद में हैं, அப்படியே தூக்க அப்படியே பறக்கதக்க கையை உயர்த்துங்க. और उनका जो नींद भाग जाए इसलिए आपको उनके हाथ को पकड़ के अच्छे से हिलाइए। சொன்னது நிச்சயமாய் நடக்கும், அது தாமதித்தாலும் கூட நிச்சயமாய் நடக்கும். आप कहिए कि परमेश्वर ने जो कहा आपके जीवन में निश्चय होगा, चाहे विलंब हो फिर भी वो पूरी होगी। हालेलुया हालेलुया। அமர்ந்திருங்க, கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். आप शांत रहे क्योंकि परमेश्वर ने जो कहा वो निश्चय आपके जीवन में पूरा होगा। பதட்டம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க போல முறுமுறுப்பு வேண்டாம். आपको विश्वास की जरूरत है, आपको कुड़कुड़ाने की जरूरत नहीं है। சில பேர் எப்பவுமே சொல்வாங்க என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து என்ன நடந்தது, कुछ लोग बार बार कहते हैं कि आत्मिक जीवन में आकर क्या हुआ। அப்படி ஒன்னும் பெருசா நடக்க இல்ல, ऐसे कोई बड़ी बात हुई नहीं அப்படி है। அவிசுவாசமான வார்த்தை பேச வேண்டாம், கர்த்தர் செய்வார், அது நிச்சயமாய் நடக்கும். लेकिन आप आज ऐसे अविश्वास की बातें नहीं करना, लेकिन आपको कहना है कि परमेश्वर निश्चय करेगा। हालेलुया हालेलुया। अनेक காரியங்கள் இருந்தாலும் கூட கடைசியாய் எதற்கு நம்ம அமர்ந்து இருக்க வேண்டும் என்றால், ऐसी बहुत सी बात है, लेकिन अंत में हम पढ़ेंगे कि पर हमें क्यों शांत रहना है। பிசாசை பார்க்கும்போது நம்ம அமர்ந்து இருக்க வேண்டும். जब हम शैतान को देखते तो हमें शांत रहना है। யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, याकूब 4:7 में हम पढ़ते हैं। யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, याकूब 4:7 में, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்றாலே போதும், அவன் என்ன செய்வான், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். जब आप शैतान का सामना करते हो, उसके सामने रहते हो, तो वो तुम्हारे पास से भाग जाएगा। ஏன் சில நேரம் சாத்தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில விளையாடி பார்க்கறான், तो कुछ समय क्यों शैतान हमारे जीवन में खेलता है, நம்மளை பயப்படுத்தி பார்க்கறான், वो क्यों हमारे जीवन में डर को लाता है, நம்ம நிற்காம ஓடி போகிறோம், அதனால அவன் ஓடி ஓடி வருகிறான். क्योंकि हम बिना रुके हम भाग जाते, इसलिए वो हमारे पास आता है। கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். लेकिन वचन कहता है कि तुम शैतान का सामना करो और वो तुम्हारे पास से भाग जाएगा। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க சாத்தானை நான் எதிர்த்து நிற்பேன்? कितने लोग कह सकते हैं कि मैं शैतान का सामना करूंगा। எப்பயாவது உங்களை நாய் துரத்திருக்கிறதா? क्या कभी जो कुत्ता आपको भगाया है? நாய் துரத்தும் போது என்ன செய்கிறது? जब कुत्ता आपको भगाता है तो क्या करता है? அந்த நாய் குலைக்கும் போது சில பேர் ஓட ஆரம்பிப்பார்கள். कुछ लोग जब कुत्ता भौंकता है उसे सुनकर ही भाग जाते हैं। எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கிறது? कितने लोग का ऐसे एक अनुभव है? எனக்கு இருந்திருக்கிறது. मेरा ऐसा अनुभव था। நீங்க வெக்கப்படாம கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும். तो आप भी बिना लज्जित हुए अपने हाथों को उठाकर कह सकते हैं। அப்போ அந்த நாளிலே நாய் துரத்தும் போது, और उस दिन जब जो कुत्ता मुझे भगा रहा था, ஓடி ஆரம்பிக்கும் போது அதுவும் ஒரே ஓட்டத்துல ஆரம்பிக்கும். जब हम भागते तो वो भी पीछे भागने लगता है। நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேகமாய் ஓடுவீங்களோ அதுவும் வேகமாய் ஓடும். जितना तेजी से आप भागते उतने पीछे तेजी से वो भी भागेगा। பின்னாலே அப்படி நீங்க திரும்பி பார்க்கும்போது அது பக்கத்திலே வந்து நிற்கும். जब पीछे आप मुड़कर देखेंगे तो आप देखते हैं वो बहुत निकट आ गया होगा। அப்போதான் சில ஜனங்கள் சத்தமா என்ன சொல்லுவாங்க? और तभी बाजू में जो लोग खड़े हो क्या कहेंगे? என்ன சொல்லுவாங்க? वो क्या कहेंगे? நீ சும்மா நின்னு அங்கே நின்னு தைரியமாய் நில்லு. वो कहेंगे कि तू भाग मत, तो रुक जा। ஆனால் அப்போதான் என்ன வராது?
लेकिन तब हमारे जीवन में क्या नहीं आता, அந்த தைரியம் வரவே செய்யாது. वो धैर्य हमारे जीवन में नहीं பக்கத்துல आता. அந்த நாய் பல்லு காமிச்சு அப்படி கடிக்க வரும்போது இருக்கும். और जो बाजू में पीछे जो कुत्ता है वो दांत निकाल कर वो हम काटने को ஒரே आता ஓட்டமே है, வரும். वो भाग कर हमारे पास आता ஆனா है. ஜனங்கள் சொல்றாங்க நீ சும்மா அங்க நில்லு, அது ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. लेकिन लोग कहते हैं कि तू डर मत, वहां पर खड़े रहे बस. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க நிப்பீங்க என்றால் அந்த நாய் அப்படியே அங்க அமைதியா இருக்கும். क्योंकि वे लोग जानते हैं अगर आप खड़े रहेंगे तो जो कुत्ता है वो शांत हो जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நாளிலே நீங்க எப்படி தப்பித்தீங்க? तो उस दिन में आप कैसे बचे थे? யோசித்து பாருங்க, எப்படி தப்பித்தீங்க அந்த நாளிலே. याद करके देखिए आप कैसे बच गए थे. அமைதியா ஓட முடியாத நிலைமை வரும்போது ஒருவேளை ஜனங்கள் அங்க உதவி செய்திருக்கலாம். और शायद लोगों ने आकर मदद की हो. दूसरी बात, அந்த அமைதியா இருக்கும்போது எப்பயாவது உங்களை இப்ப கூட நாய் ஒருவேளை நாளைக்கு எப்பயாவது கொலைக்கணும்னா, लेकिन आज और कल कभी अगर कुत्ता आपके पीछे पड़ जाए तो நீங்க ஒரு நாளும் ஓடக்கூடாது. तो आपको कभी भागने की जरूरत नहीं. நீங்க நின்று அதை பார்ப்பீங்க என்றால் அது அமைதியா இருக்கும். जब आप रुक कर उसे देखेंगे तो वो शांत हो சில जाएगा. பேர் பாருங்க அதுக்குன்னு ராத்திரி ஆனாலே வெளியே போக மாட்டாங்க. और कुछ लोग डर से वो रात को बाहर नहीं निकालते कुत्ते के डर से. பயப்படாம எதிர்த்து நின்றாலே அது போதும், அது ஒண்ணுமே செய்யாது. लेकिन जब हम कुत्ते के सामने खड़े रहते तो वो कुछ नहीं कर सकता. இங்க பிசாசு கூட கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். और शैतान को भी परमेश्वर ने ऐसे ही रखा है. அவனை எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி जब போவான். हम शैतान का सामना करते तो शैतान हमारे से भाग जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பயப்பட வேண்டாம், அவன் என்ன செய்வான், அது என்ன நடக்கும் அப்படி வேண்டாம். तो हमें डरने की जरूरत नहीं कि वो क्या करेगा. அப்போ பிசாசு பயப்படுற விசுவாசிகளை பார்க்கும்போது அவன் என்ன செய்வான்? तो जो शैतान है विश्वासी को देखकर क्या करेगा? நீங்க பயந்துட்டீங்கன்னா இன்னும் பயப்பட வைப்பான். अगर आप डर गए तो आपको और वो डराएगा. இன்னும் சில பிரச்சனைகளை கொண்டு வர பார்ப்பான். और कुछ समस्या आपके जीवन में लाने की देखेगा. எதிர்த்து அதை சந்திக்க நீங்க நிற்பீங்க என்றால் அவனால ஒண்ணும் செய்ய लेकिन முடியாது. जब आप उसका सामना करेंगे तो वो आपके जीवन में कुछ नहीं कर सकता. இந்த குடும்பத்துக்கு பின்னால நான் என் நேரத்தை செலவழிக்க वो மாட்டேன். कहेगा कि इस परिवार के पीछे मेरे समय को मैं बर्बाद नहीं करूंगा. உங்களை விட்டு வேற குடும்பத்துக்கு போவேன். वो कहेगा कि अब मैं दूसरे परिवार के पास जाऊं. அப்படி கர்த்தர் உங்களை நிற்க உதவி செய்கிறார். और ऐसे आपको खड़े रहने के लिए परमेश्वर मदद करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் எப்படி நிற்க வேண்டும்? लेकिन आपको कैसे डटकर खड़े रहना है? எபேசியர் 6:13 वचனம். इफिसियों 6 अध्याय के 13 वचन में. எபேசியர் 6:13 वचனத்துல इफिसियों 6 अध्याय के 13 वचन में, நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் और जो बुरे समय में आप उनके सामना करने के लिए திராணி உள்ளவர்களாய் ஆக வேண்டும். बुरे समय में उनका सामना कर सके उसके लिए आपको स्थिर रहना है. ஆனால் எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் நீங்க எப்படி இருக்க முடியும்? लेकिन उनका सामना करने के लिए आप कैसे तैयार हो सकते हैं? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். परमेश्वर के सारे हथियार को आप बांध ले. சாத்தான் உங்க மேல அந்த சர்வாயுதங்களை பார்க்கும்போது அவன் பயத்தோட அவன் ஓடி போவான். शैतान जब आपके पास जो हथियार है उसे देखता है तो उसे देखकर भाग जाता है. சும்மா தான் இருப்பீங்க, ஆனா உங்க அந்த சரீரத்துல அந்த சர்வாயுதங்களை பார்க்கும்போது அவன் ஓடி போவான். आप तो ऐसे ही खड़े रहेंगे लेकिन आपके जो शरीर में जो हथियार है उसे देखकर शैतान घबरा जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஆவியின் பட்டயம் என்ற அந்த வேத வசனத்தை பார்க்கும்போது, पवित्र वचन जो आत्मा का जो तलवार है, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த வைராகம் விசுவாசத்தை பார்க்கும்போது, परमेश्वर के विश्वास को जब देखता है, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது, आपके आत्मिक जीवन को जब शैतान देखता கர்த்தர் है, மேல் வைத்திருக்கிற அந்த திட நம்பிக்கையை பார்க்கும்போது, परमेश्वर पर जो भरोसा आपने रखा है उसे देखता है, அவன் தூரத்துல இருந்து பார்த்து அவன் ஓடி போகிறவன். तो वो दूर से देखकर भाग जाएगा. ஆனால் யாரை பார்த்து அவன் ஓட மாட்டான்? लेकिन किसे देखकर वो नहीं भागेगा? ஒவ்வொரு நாளும் ஜெபம் இல்லாமல் அவிசுவாசத்துல அசுத்தத்துல வாழ்ற ஜனங்களை பார்த்து அவன் பக்கத்துல வருகிறான். हर दिन बिना परमेश्वर के जो बिना वचन के पाप में जो जीता है उसके पास शैतान आता है. சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை காணாமல் இருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அவன் தொட பார்க்கிறான். जिसका एक अच्छा आत्मिक जीवन ना हो उसके पास शैतान आने की कोशिश करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு காலத்துல சிம்சோன் நல்ல தைரியமா எத்தனையோ பிரச்சனைகளை அவன் தனியாக சந்தித்தவன். और सिमसोन एक जमाने में बहुत सी समस्याओं का सामना किया था. ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த கர்த்தருடைய ஆவி விலகி போனதனால, लेकिन क्योंकि परमेश्वर का आत्मा उससे अलग हो गया था, அவன் பாவத்துக்கு இடம் वो கொடுத்ததனால, पाप के लिए जगह दे दिया था, அவனுடைய வாழ்க்கையோ அவ்வளவு பெரிய ஒரு நல்ல வல்லமையுடைய வாழ்க்கையோ, और उसका जो जीवन जो था எப்படி அவன் மாறி போனான்? वो कैसे बदला? சத்துருவின் கையிலே ஒரு வேடிக்கை பொருளாய் அவன் மாறி और போனான். शत्रु के हाथों में एक हंसी मजाक का एक पात्र बन गया था. ஜனங்களுக்கு டைம் பாஸ் பண்ணனும் அவனை கூட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. जब लोगों को टाइम पास करना तो कहते थे कि उन्हें बुला लो. யாரு? கர்த்தருடைய ஆவி நிறைந்த ஒரு மனுஷன். जो परमेश्वर के आत्मा से भरा हुआ जो सिमसोन था, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதனால, அவன் பாவத்துல விழுந்ததனால அவன் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி क्योंकि போனான். पवित्र आत्मा उसमें से निकल गया और वो एक मजाक का एक पात्र बन गया था. அப்ப சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி வேடிக்கை பொருளா போய் மாறும்போது ரொம்ப சந்தோஷம். तो ऐसे जब वो एक मजाक का पात्र बन गया तो शैतान बहुत खुश हो गया था. சில குடும்பத்தை அவன் வேடிக்கை பொருளாய் வைத்திருக்கிறான். कुछ परिवार को भी शैतान ऐसे ही रखा है. இப்ப வேணாலும் இவங்களை தொடலாம், இவங்க பயந்து ஓடி போவாங்க.
वो सोचता है कि मैं कभी भी इसे छू लूं वो घबरा जाएगा। ஒரு சின்ன தலைவலி கொண்டா இவங்க பின்வாங்கி போவாங்க। छोटा सर दर्द का लाऊंगा तो ये पीछे हट जाएंगे। ஒரு சின்ன காய்ச்சல கொண்டு வந்தா ஒருவேளை ஆராதனைக்கு போகாமல் இருப்பாங்க। अगर बुखार को लाऊं तो उसे आराधना में नहीं जाएगा। வேடிக்கை பொருளாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அவன் மாற்றி बहुत से வைத்திருக்கிறான்। जीवन को वो एक मजाक के पात्र के समान रख दिया है। எத்தனை சொல்லுங்க நான் தைரியமாய் அவனுக்கு எதிர்த்து நிற்பேன்। लेकिन आज कितने लोग कह सकते कि मैं डट कर उसका सामना करूंगा। ஹalleluya हालेलुया। எத்தனை சத்ருவின் கிரியைகள் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை திராணி உள்ளவர்களை இன்னைக்கு மாற்ற போகிறார்। अच्छा है जितना भी शत्रु आपके विरोध में काम करे परमेश्वर आपको तैयार करता है। ஹalleluya हालेलुया। 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல दूसरा राजा 6 अध्याय के 15 वचन में 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல दूसरा राजा 6 अध्याय का 15 वचन में தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அப்போ அந்த வேலைக்காரன் எலிசா இடத்துல வந்து சொல்கிறார் ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது। और वो सेवक एलिशा के पास आकर कहता है कि वो घोड़ों और रथों समेत एक दल नगर को घेरे हुए हैं। அது பயந்து அவன் சொல்றான் என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று அவர் கேட்கிறார்। और उसे देखकर वो घबरा गया और परमेश्वर पूछता है मैं एलिशा से पूछता है मैं क्या करूं। 16வது வசனத்துல எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார் और 16 वचन में एलिशा उस सेवक से कहता है பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிக என்றார்। वो कहता है कि तू मत डर क्योंकि जो हमारी ओर है वो उनसे अधिक है और उनकी ओर नहीं। ரெண்டு பேருமே அந்த பிரச்சனையை சந்திக்கறாங்க। वो दोनों भी इस समस्या का सामना कर रहे थे। ரெண்டு விரோதமாய் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்தது। दोनों के विरोध में इतनी बड़ी झुंड आ रही थी। ரெண்டு பேருடைய விசுவாச அளவு வித்தியாசமா இருந்தது। लेकिन उन दोनों के जीवन में जो विश्वास था वो अलग था। ஒருத்தன் தைரியமா இருக்கிறான் இன்னொருத்தன் பயந்து இருக்கிறான்। एक जो था वो धैर्य के साथ था और दूसरा जो था डरा हुआ था। ஒருத்தன் சத்துருக்களை மாத்திரம் பார்க்கிறான் இன்னொருத்தன் அவனோடு கூட இருக்க யார் என்று அவன் அறிந்திருக்கிறான்। एक जो शत्रुओं को देख रहा था लेकिन दूसरा जो परमेश्वर की ओर देख रहा था। हालेलुया हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் சரியை அறிந்திருக்கீங்க உங்களோட கூட யார் இருக்கிறார்? आज के लोग जानते हैं कि आपके साथ कौन है। हालेलुया हालेलुया। நீங்க யாரும் இங்க இருக்கிறவர்கள் இங்க தனியாக இல்ல। यहाँ पर जो भी आप कभी अकेले नहीं है உங்களோட கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்। क्योंकि पवित्र आत्मा आपके साथ है। हालेलुया हालेलुया। ரெண்டாவது நீங்க சங்கீதம் இன்னைக்கு வாசித்த அந்த சங்கீதம் தான்। और दूसरी बात जो भजन संहिता आज हमने पढ़ा था 91வது சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனத்துல भजन संहिता 51 के 11 और 12 वचन में வழிகளை எல்லாம் காக்கும்படி और आपके जो मार्गों को सुरक्षित करने के लिए தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்। परमेश्वर अपने दूतों को आज्ञा दी है। தூதன் மாத்திரமல்ல எத்தனையோ தூதர்களை அவர் உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்। केवल एक दूत नहीं लेकिन बहुत से स्वर्गदूतों को परमेश्वर ने आज्ञा दी है உங்களை காத்துக்கொள்ளுங்க வழிகளை காத்துக்கொள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார்। ताकि तुम्हारे मार्गों में तुम्हें बचाने के लिए वो रखे। அதனால உங்க பாதம் கல்லில் இடராதபடி அவங்க உங்களை பாதுகாப்பார்கள்। ताकि आपके जो पैर है वो पत्थर पर ना गिरे इसलिए परमेश्वर आपको सुरक्षित करता है। எத்தனை பேர் சொல்லுங்க நான் தனிமையாக அல்ல। आज के लोग कह सकते हैं कि मैं अकेला नहीं हूं। என்னுடைய தேவன் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்। मेरे पास परमेश्वर है पवित्र आत्मा मेरे साथ है। हालेलुया हालेलुया। ஆனால் ஆவிக்குரிய அந்த விசுவாச கண்கள் எனக்கு திறக்கப்பட வேண்டும்। लेकिन आज आपके आत्मिक आंखों को खोलना जरूरी है। ஏன் பயந்தான்? वो जो सेवक क्यों डरा हुआ था? அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லாத விசுவாச கண்கள் மூடப்பட்டிருந்தது। क्योंकि उसके जो आत्मिक आंखें थे वो बंद थे। உலக பிரகாரமா இந்த கண்கள் திறக்கப்பட்டாலும் கூட वो जो शारीरिक रूप से उसके आंखें खुले थे फिर भी விசுவாச கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது। उसके जो आत्मिक आंखें थे वो बंद थे। அப்போ 17வது வசனத்துல எலிசா கர்த்தரை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார்। 17 वचन में एलिशा परमेश्वर से मांगता है। அந்த காரியத்தை எலிசா அவராலே செய்ய முடியவில்லை। और वो जो काम था एलिशा खुद नहीं कर पा रहा था। தேவனுடைய உதவியை கேட்டு அந்த வேலைக்காரனுக்காக அவர் ஜெபம் செய்கிறார்। वो परमेश्वर की मदद मांग रहा था और वो प्रार्थना कर रहा था। தேவன் இது என்னால கூடாது। उसने कहा कि परमेश्वर ये मुझसे तो संभव नहीं। கர்த்தாவே இவன் பார்க்கும்படி लेकिन ताकि ये जो सेवक देख पाए இவன் கண்களை திறந்தருளும்। इसके आंखों को आप खोल दीजिए। हालेलुया। हालेलुया। உங்களை தொட்டு சொல்லுங்க இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும்। और अपने आप को देखकर कहें कि इसको देखने के लिए इसके आत्मिक आंखों को खोल दे। हालेलुया। हालेलुया। இன்னும் விசுவாசம் தேவை। और विश्वास की आपकी जरूरत है। உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறக்க பார்க்கும்போது और तुरंत वो जो सेवक अपने आंखों को खोलकर देखा அவன் என்னத்தை கண்டான்? उसने क्या देखा? இப்போ அவன் அந்த தரிசனத்தோட அவன் பார்க்கும்போது பார்க்கிறான் और अब दर्शन के साथ अब जो देख रहा था இந்த எலிசாவை சுற்றி கூட குதிரைகளும் ரதங்கள் இருக்கிறது। और उसने देखा कि एलिशा के साथ भी आप घोड़े और रथ थे। என்ன வித்தியாசம்? लेकिन क्या फर्क था? அந்த ரதங்களுக்கு இந்த ரதங்களுக்கு என்ன வித்தியாசம்? उन रथों में और एलिशा के साथ जो रथ थे उसमें क्या फर्क थे? இந்த ரதமோ அக்னிமயமான குதிரைகளும் ரதமலா இருக்கிறது। उसने देखा कि ये जो रथ थे और घोड़े थे वो अग्नि से भरा हुआ था। हालेलुया। हालेलुया। ஒரு சாதாரண ரதமும் ஒரு அக்கினி ரதமும் மோதினா என்ன நடக்கும்? और एक साधारण एक जो घोड़े और अग्नि से भरा जो घोड़ा अगर लड़े तो क्या होगा? ஒரு சர்க்கல
அக்னி ரதங்கள் இருக்கும்போது அதுல சாதாரண ஒரு ரதம் அப்படி போகும்போது என்ன நடக்கும்? और अगर सर्कल में अग्नि से भरा जो घोड़ा है இல்லாமல் போகும், तो जो साधारण घोड़ा आकर जल जाएगा। அப்படி நீங்க விசுவாச கண்கள் திறந்து வைப்பீங்க என்றால், तो आज अगर आपके विश्वास की आंखों को आप खोल दे तो கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உங்களுக்காக வைத்திருக்கிறார்। परमेश्वर ऐसे सुरक्षा को आपके जीवन में रखता है। हालेलुया, हालेलुया। அதுதான் யோபை குறித்து சாத்தானே சாட்சி சொல்கிறார்। और वही अय्यूब के बारे में शैतान खुद गवाही देता है। யோபு 1:10 अय्यूब पहला अध्याय के 10वें वचन में, யாருக்கு தெரியாத ரகசியம் சாத்தானுக்கு தெரியும், और जो कोई नहीं जानता था ऐसे गुप्त बात ये शैतान जानता था। அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலியடைத்து வைத்திருக்கிறீர்। शैतान ने कहा कि अय्यूब के घर और उसके जो कुछ उसका है उसके चारों ओर बाड़ा नहीं बांधा है क्या? நீதிமானாகிய உத்தமமான அந்த யோபுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை பாருங்க। तो अय्यूब को जो सुरक्षा परमेश्वर ने रखा था उसे देखे, அவனையும் उसका வேற யாருக்கு, और किसके लिए, அவன் வீட்டையும் उसके घर की அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலியடைத்து और வைத்திருக்கிறார்। जो कुछ उसका था उसके चारों ओर परमेश्वर ने बाधा बांधा हुआ எத்தனை था। விசுவாசிகள் எனக்கும் என் வீட்டுக்கும் எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வேலியடைத்து असल में வைத்திருக்கிறார்। विश्वास करते कि मेरे पास जो कुछ है मेरे घर के चारों ओर परमेश्वर ने बाड़ा बांधा है। அப்ப நீங்க பயப்படணுமா பயப்படக்கூடாதா? तो आपको डरना है कि नहीं डरना है? உங்களோட கூட தூதர்கள் இருக்கிறார்கள், आपके साथ स्वर्गदूत है, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், पवित्र आत्मा आपके साथ है। இங்க கர்த்தருடைய பாதுகாப்போர் வேலியடைத்தவர் பாதுகாக்கிறார்। परमेश्वर ने आपके चारों ओर बाड़ा बांधा है, அப்ப ஏன் பயப்படணும்? तो आपको क्यों डरना है? அவன் கர்ச்சிக்க சிங்கத்தை போல மாத்திரம் வருகிறான், அதற்கு நீங்க பயப்படுகிறீங்க। वो केवल गरजता सिंह जैसे आता है और डर जाते हैं। ஆனா எதிர்த்து நிற்பீங்க என்றால் பிசாசின் ஒவ்வொரு காரியம் निर्मूलமாகிறது நீங்க பார்க்க लेकिन முடியும்। जब आप डटकर सामना करते तब शैतान के सारे कार्य को नाश होते हुए देखेंगे। हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க இனி நான் பயப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன்? कितने कह सकते कि अब मैं डरूंगा नहीं। பிரச்சனைகள் வரும்போது அலைகள் மோதும்போது பயப்பட மாட்டேன்। जब समस्या आएगी, जो आंधी आएगी, तो मैं डरूंगा नहीं। நான் அமர்ந்திருப்பேன், ஒரே நிலைமையில காணப்பட வேண்டும், डटकर शांत खड़ा रहूंगा பதட்டம் வேண்டாம்। और मैं हड़बड़ाऊंगा नहीं। நேத்துக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படி அல்ல। कल एक जैसे आज दूसरे जैसे ऐसा नहीं। ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால், एक विश्वासी का जीवन कैसा होना चाहिए? எப்பொழுதுமே ஒரே போல கர்த்தர் மேல் விசுவாசமாய் நம்பிக்கை தைரியமாய் हमेशा परमेश्वर पर एक जैसा विश्वास और भरोसा होना चाहिए। हालेलुया, हालेलुया। கர்த்தர் சொல்றார் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து परमेश्वर कहता है कि तुम शांत रहो और मैं परमेश्वर से जान लो। எத்தனை பேர் சொன்னீங்க நான் அவர் யார் என்று நான் அறிந்து போகிறேன்? किन लोग कहते हैं कि मैं परमेश्वर को जानता हूँ। கடைசியா ரோமர் 8:31 வசனம், रोमियो 8:38 में हम ரோமர் पढ़ते हैं। 8:31 वचनத்துல रोमियो 8वां अध्याय के 38 वचन में நம் பட்சத்துல யார் இருக்கிறார்? हमारे पास साथ कौन है? தேவன் நம்முடைய பட்சத்துல பட்சத்தில் இருந்தால் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமா இருப்பவன் யாரு? और रोमियो 8:31 में हम पढ़ते हैं अगर परमेश्वर हमारे साथ है तो हमारे विरोध में कौन हो सकता है? பிசாசுன்னு சொல்லி பயப்படத பார்க்கலாம், உங்களோட கூட யார் இருக்கிறான்னு நீங்க விசுவாசித்த நம்பிக்கையா இருப்பீங்க। और आप शैतान ना करे, लेकिन आपके साथ कौन है उसे अगर आप जानते हैं तो உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் இல்ல ஒரு மனிதர் கூட உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது। आपके विरोध में कोई शैतान या कोई मनुष्य खड़ा नहीं हो सकता। हालेलुया, हालेलुया। சத்தமாய் சபை ஒரு மனமாய் சொல்லுங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், अगर आवाज उठाकर कहे अगर परमेश्वर हमारे साथ है तो விரோதமாய் இருப்பவன் யார்? तो हमारे विरोध में कौन खड़ा हो सकता है? हालेलुया, हालेलुया। யாருமே இல்ல, कोई भी हमारे विरोध खड़ा नहीं रह இருக்க முடியாது। सकता, कोई भी नहीं रह सकता, ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் நம்மோடு கூட இருக்கிறார்। क्योंकि परमेश्वर हमारे साथ है। அந்த யோசுவை பார்த்து தேவன் उस சொன்னார், यहोशू को देखकर परमेश्वर ने कहा மோசேயோடு கூட நான் இருந்தேன், அது சரிதான், मूसा के साथ मैं था, ஆனா மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்। लेकिन मूसा के साथ जैसे मैं था वैसे तेरे संग भी रहूंगा। நான் மாறாத தேவன், मैं ना बदलने वाला அவர் परमेश्वर, இன்னைக்கு உங்களோட கூட இருக்கிறார்। और आज वो परमेश्वर आपके साथ है। அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நம்ம பயப்படாமல் இருக்க तो வேண்டும்। परमेश्वर चाहता है कि हम बिना घबराए उसके परिस्थिति में रहे। எத்தனை பேர் சொல்லுங்க நான் அமர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ कितने लोग போகிறேன்? कह सकते कि मैं एक चुप रहने वाला जीवन जीऊंगा? हालेलुया, हालेलुया। நம்ம எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்। हम सब खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें।